ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பாருங்கள், ஸ்னோ வந்து இந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து -10 டிகிரி. பொதுவாக -40 வரைக்கும் இங்கே போகும், -40 50 வரைக்கும் கூட போகும். அப்படின்னும் போது -10ன்றது வந்து ரொம்ப குளிர் கிடையாது, ஒரு மைல்டான ஒரு சில்னஸ் தான். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. எல்லோரும் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு வரலாம். ஆனால் விண்டு கொஞ்சம் பயங்கரமாக அடிக்குது, அதனால தான் குளிர் தாங்க முடியல. ஸோ விண்டருக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர் ட்ரெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியே வர முடியும். வார்மர், அதுக்கப்புறம் பூட்ஸ், மிட்டன்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு தான் நீங்கள் வெளியே வர முடியும். இல்லைனா குளிர் கண்டிப்பாக உங்களால் தாங்கவே முடியாது. இங்கே இருக்க இந்த மரத்தை பார்த்தீங்களா? இந்த ட்ரீயில் வந்து எப்போவுமே இந்த லீஃப் அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், மற்ற ட்ரீஸ்லாம் எல்லாமே லீஃபில் கொட்டிகிட்டு இருக்கும், ஆனால் அந்த மரத்தில் மட்டும் லீஃப் அப்படியே இருக்கும். அதனால அது பேர் வந்து எவர் கிரீன் ட்ரீ. சரி, இப்போ மீண்டும் வீட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பீஃப் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பீஃபை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு நான் வேக வைக்கிறேன். ஸோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வினிகிரிக் சீடு, அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1 kg பீஃப் எடுத்திருக்கேன். ஸோ அதை இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ப்ளஸ் கொஞ்சம் டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுறேன், நிறையா ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அது வேகிறதுக்குள்ளே தேவையான வெஜிடபிள்ஸை நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸ், அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே 2 ஆனியன், 2 தக்காளி அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வினிகிரிக் சீட் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வாசனைக்கு பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன், ஒரு 2.
1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது கலந்து விட்டதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 இல்லை 5 கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் வேக வச்சு ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஆற வச்சுருந்த சூப்பை ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வேக வச்சுருந்த சூப் இதில் ஊற்றும் போது தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அந்த சூப்பை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்துட்டோம். இப்போ பீஃபை ஆட் பண்ணிக்கலாம். பீஃபை நல்லா அந்த கிரேவியோட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க சூப்பையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த கிரேவிலாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு மீட் வந்து நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகிடும். ஸோ பீஃப் பெப்பர் ஃப்ரை வந்து இந்த குளிருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பீஃப் ஃப்ரை இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணலாம்.